பொதுமக்களிடமே ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவை. பொதுமக்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. இராணுவ கட்டுப்பாடுன்னா உடனே தப்பாக நினச்சிக்கூடாது. கண்ட இடத்துல அதாவது அடிக்கிறது, அவமானப்படுத்துறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அமைதி, பொது இடங்களில் அமைதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப கடைபிடிப்பதில் ரொம்ப கராராக இருக்கணும் ஒரு அரசாங்கம். அதே நேரத்தில் எதற்காக அந்த இராணுவ கட்டுப்பாடு அப்படின்னா, நம்ம அரசாங்கத்தின் நோக்கம் என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும். மக்கள் சுதந்திரமாக பேச வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுதான் இதுக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவைப்படுது. மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்குத்தான் ஒரு இராணுவ கட்டுப்பாடு. சுதந்திரமாக பேசணும், அதற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவை. அதற்கு எதிராக உள்ளவர்களை அடக்க வேண்டும். சுதந்திரமாக பேசுவதற்கு தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு இங்கு ஒரு சுதந்திரம் தேவை. அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இங்கே நிறைய பேர் மூட நம்பிக்கைகளை ஒடுக்குவதற்கு இராணுவ கட்டுப்பாடு தேவை. இன்றைக்கி இராணுவ கட்டுப்பாடு ஏன் சாத்தியம் இல்லை? மூட நம்பிக்கைகள்லாம் இந்த அரசாங்கத்தை மக்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. மூட நம்பிக்கைகள், மதம், சாதி இது போன்ற உணர்வுகள் எங்களுடைய மனம் புண்படுகிறதுன்னு சொல்லிட்டு கருத்து வைக்கிறவங்களுக்கு எதிராக இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நீதிமன்றம் செல்ல ஆரம்பித்து விட்டது. சாத்தான்கள் நீதிமன்றத்துக்கு நியாயம் தேடி செல்வது போன்று இந்த மத நம்பிக்கையாளர்கள், சாதி நம்பிக்கையாளர்கள்லாம் எங்கள் மதத்துக்கு எதிராக ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறார், எங்கள் சாதிக்கு எதிராக ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறாரு, அதனால் எங்களுடைய மனம் புண்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுத்தறிவாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள், அவர்களுக்கு எதிராக இந்த சாத்தான்கள் நீதிமன்றம் செல்வது போன்று அப்படி ஒரு நியாயம் தேடி சாத்தான்கள் தங்களுக்கான நியாயங்களை தேடி நீதிமன்றங்களுக்கு செல்வது போன்று இங்கே ஒன்று இருக்குது. அதனால் அவர்களை அடக்க வேண்டும் என்றால் இங்கே ஒரு இராணுவ கட்டுப்பாடு. யார்? மூட நம்பிக்கையாளர்களை அடக்க வேண்டும். மத சாதி மூட நம்பிக்கையாளர்களை அடக்க வேண்டும். இதற்கெல்லாம் இங்கே இராணுவ கட்டுப்பாடு தேவை. அப்போ தான் இதை அடக்க முடியும். ஒரு சர்வாதிகாரம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கட்டுப்பாடு, ஒரு சர்வாதிகாரம் அது தேவை. அடிப்படையான ஒரு மூட நம்பிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் ஒரு சர்வாதிகாரம் தேவை. பகுத்தறிவுடன் மக்களை வாழ வைப்பதற்காக ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவை, ஒரு சர்வாதிகாரம் தேவை. அப்புறம் அவங்கள மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும், மகிழ்ச்சியாக வாழ்வதை உறுதிப்படுத்தணும். அரசாங்கம் சொல்கிறது கேட்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை ஒரு தனி நபர் அதை புறக்கணிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இராணுவ கட்டுப்பாடு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. சும்மா கட்டுப்பாடே இல்லாமல் எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு இல்லை. அது மாதிரி 6 மணி நேரம் தான் வேலை நேரம். அதன் பிறகு யாருமே வேலை செய்யக்கூடாது. எல்லாம் வீட்டுக்கு போயிடணும், விளையாடணும், கண்டிப்பாக விளையாடணும், கண்டிப்பாக ஆடல், பாடல், காதல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக இருக்கணும். அப்புறம் யாரும் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது, ஒருத்தர் பகிர்ந்து உண்ணக்கூடாது. வாங்க போகணுன்னு தான் பேசணும், வாடா போடா வாடி போடின்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி அப்புறம் 6 மணி நேரம் தான் வேலை நேரம், அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி வீட்டில் போயிட்டு வீட்டு வேலை தான் தொழிலை வீட்டில் தொழில் வேலையை பார்க்கக்கூடாது, அலுவலக வேலைகளை வீட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இதைத்தான் நான் இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்கிறேன். பொதுமக்களிடம் ஒரு இராணுவ கட்டுப்பாடு பொதுவான இடங்களில். அப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். வீட்டில் பெண்கள் மேலே எல்லா வேலையும் அவங்கள சுமத்திட்டு ஆண்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், அதை உறுதிப்படுத்தணும். இப்படி ஒரு இதுதான் இராணுவ கட்டுப்பாடு. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. அப்புறம் 18 வயசில் கல்யாணம் பண்ணிடணும், 16 வயசில் காதலுக்கு அனுமதி, அப்படி சொல்லிட்டு யாரும் தனியாக வாழக்கூடாது. துறவு வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது. திருமணத்திற்கு எதிரான சிந்தனை இருக்கவே கூடாது. நீ பிடித்தவர்களை திருமணம் செய்து கொள், அதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் நீ திருமணமே பண்ணிக்காமல் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்வதற்கு உனக்கு உரிமை இல்லை. அதனால் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்துறது அதெல்லாம் கூட கூடாது. திருமண உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதற்கு முக்கியத்துவம். இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு, ஒரு சர்வாதிகாரம் என்பது தேவையாக இருக்கிறது. அதில் சுதந்திரம் இருக்கணும். அந்த சர்வாதிகாரத்திற்குள், அந்த இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும், பேச்சு சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த பிரிவினைவாதம் என்பது இருக்கக்கூடாது. ஒரு அறிவுபூர்வமான வாதத்திற்கு முழுமையான சுதந்திரம் இங்கு இருக்க வேண்டும். அறிவுபூர்வமான கருத்து சுதந்திரம், அதற்கு இங்கு கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் மூட நம்பிக்கையாளர்கள்லாம் வாய் திறந்து பேசிக்கிட்டு அவர்கள் மக்களை குழப்பி மக்களை மூளை செலவு செய்து தங்களுக்கு ஆதரவாக பெரும் கூட்டத்தை ஒன்று திரட்டி
அது மாதிரியான முயற்சிகளுக்கு தடை வைத்து விட வேண்டும். அதற்கு இந்த இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. நம்ம பொதுமக்களிடம் இராணுவ கட்டுப்பாடு என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் பள்ளிகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பள்ளிகளில் குடும்பம் ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். பள்ளிக்கு வீடுங்கிறது வீட்லேயும் அந்த இராணுவ கட்டுப்பாடு. எல்லாருக்கும் 8 வயசுக்கு மேலே தனித்தனி வீடு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். யாரையும் வீட்டில் அடிமைப்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் வந்து உறவு முறையை காரணம் காட்டி அடிமைப்படுத்தக்கூடாது. அப்புறம் ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். முதுமையை காரணம் காட்டி வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. வேலை நேரத்தை வேண்டுமானால் குறைத்து கொள்ளலாம், ஆனால் முதுமையை காரணம் காட்டி வீட்டில் ஓய்வாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பில் ஒரு இராணுவ கட்டுப்பாடு, இதுதான் இராணுவ கட்டுப்பாடு. அதுமாதிரி வந்து ஒரு பள்ளிக்கு வந்தாச்சுன்னா அங்கேயும் ஒரு இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும். அந்த ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும். தனித்தனி இருக்கைகள் கொடுக்கணும். ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும், 20 மாணாக்கர்கள் தான் இருக்கணும். பள்ளிகளில் உள்ள அனைத்து வேலைகளையும் மாணாக்கர்கள் தான் செய்யணும். அதை தூய்மையாக வைத்துக்கொள்வது. இப்படி பள்ளிகளில் ஒரு இராணுவ கட்டுப்பாடு. தண்டனை கொடுப்பதாக இருந்தால் உடற்பயிற்சி செய்வது, ஒரு கிரவுண்டை ஓடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து உட்காந்து ஒரு 50 வாட்டி எழுந்துரு. இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்கணும். அப்புறம் வந்து நல்ல உணவும் கொடுக்கணும். 11 மணிக்கு தான் காலை உணவு கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்க பசியோடு இருக்கணும். அப்புறம் 11 மணிக்கு மேலே அவங்களுக்கு வந்து நல்ல உணவு, தேவையான உணவை பள்ளிகளிலே கொடுக்கணும். பசியோடு அவங்க அதன் பிறகு பசியோடையும் இருக்கக்கூடாது பள்ளிகளில். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுக்கணும். நிறைய சமையல் பணியாளர்களை நியமிக்கணும். அதன் மூலம் நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும். உணவு உற்பத்தி அதிகரிக்கும், உணவு தேவை அதிகரிக்கும். நம்ம உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ பள்ளிகளில் வந்து அவங்களுடைய அதாவது காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் இடைவேளையில் சத்தான உணவுகள், கேழ்வரகு கூழ் கொடுக்கலாம். கேழ்வரகு கூழில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் துருவி போட்டு அதில் கொஞ்சம் இனிப்பு கலந்து கொடுத்தா அது அவ்வளோ சுவையாக இருக்கும். அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது கஞ்சி பிடிக்குதா அது மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி சுண்டல் கொடுக்கலாம், பயிர் வகைகள் கொடுக்கலாம். அப்போ உணவு உற்பத்தி தேவைப்படும். நிறைய உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் வரும். ஏன்னா மாணவர்களுக்கு இவ்வளோ உணவு கொடுக்கணுன்னா அதற்கு உற்பத்தி தேவையில்ல. உலகம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, 2 கோடி மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யணும், உற்பத்தி அதிகரிக்கும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா இப்போ சமையல் பணியாளர்கள் பள்ளிகளில் 20 பேர்கிட்ட நியமிக்க வேண்டியவருக்கும். அப்புறம் அதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஏற்றுமதி, நம்ம எல்லாம் உணவை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தேவைகளே இவ்வளோ இருக்குது, நமக்கே இவ்வளோ தேவைகள் இருக்குது. மாணாக்கர்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள்லேயும் உணவு கொடுக்கணும். அதனால் கல்லூரிகள்லேயும் ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. சீருடை என்பது கட்டாயம். ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எல்லாருக்குமே சீருடை இருக்கணும். சீருடை இல்லாமல் தொழிலில் வேலை செய்யக்கூடாது. இவ்வளோ கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடு இருந்து அவர்களுடைய உணவு தேவை, அதாவது அலுவலகங்கள் வேலை செய்கிற இடம், பள்ளிகளில் கல்லூரிகளில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும். அப்போ தான் அந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அவங்களே பணிஞ்சிருவாங்க. இராணுவ கட்டுப்பாடு என்பது இயல்பாகவும் எளிதாக வந்துவிடும். வேலை செய்கிற இடத்தில் சீருடை இருக்கணும். இந்த புடவை கலாச்சாரத்துக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். பெண்கள் சுதந்திரமாகவும் நடக்கவும் ஓடவும் வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற புடவைக்கு தடை வைத்து விட வேண்டும். அதன் பிறகு பொதுமக்களுக்கும் சீருடை. நீங்கள் வேலை செய்கிற இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா திங்கட்கிழமை ஒரு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். எந்த நேரத்தில் வேணாலும் எந்த ஆடை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை எல்லோரும் வந்து பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும். செவ்வாய்க்கிழமை எல்லோரும் வந்து ஆண்களும் பெண்களும் நீல கலரில் ட்ரெஸ் போடணும். புதன்கிழமை எல்லோரும் வந்து ரோஸ் கலரில் ட்ரெஸ் போடுங்க. அப்புறம் வந்து வியாழக்கிழமை எல்லோரும் வந்து மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. ஆனால் அந்த ஆடை வடிவமைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் புடவைக்கு மட்டும் அனுமதி கிடையாது. புடவை, அதாவது சுதந்திரமாக நடப்பதற்கும் ஓடுவதற்கும் தடையாக இருக்கிற ஆடைகளுக்கு அனுமதி கிடையாது. வேட்டி, வேஷ்டி, புடவை இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஒட்டுமொத்தமாக தடை வைத்து விட வேண்டும். அது மாதிரி சனிக்கிழமை ஒரு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டுறலாம். நீ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்ளலாம். அப்புறம் ஏதாவது முக்கியமான நாட்கள், விடுமுறை தினங்கள், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன நேரத்தில் வேண்டுமானாலும் ஆடை அணியலாம். அதாவது திங்கக்கிழமை பச்சை நிறத்தில் தான் ஆடை அணியணும்னா காலணி கூட பச்சை நிறத்தில் தான் அணிய வேண்டும். செருப்பு கூட பச்சை, அது என்ன செருப்பாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி அதே நேரத்தில் இந்த ஹீல்ஸ் அணிகிறது, அந்த மாதிரியான காலணிகளுக்கு தடை வைத்து விட வேண்டும். சுதந்திரமாக ஓடுவதற்கும் நடப்பதற்கும் தடையாக இருக்கிற ஆடைகளை யாருமே அணியக்கூடாது.
அந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகளுக்கு அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தடை வைத்து விட வேண்டும். பட்டு சேலைகளுக்கு ஒரு ஆடையின் அதிகபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும். ஒரு பெண்கள் அணிகிற ஆடையின் அதிகபட்ச விலை 500 ரூபா தான். அதுக்கு மேலே நீ எந்த ஆடையும் தயாரிக்கக்கூடாது. அல்லது 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா வச்சுக்கலாம். இந்த 2000 ரூபா, 3000 ரூபா, அது ஆண்களுடைய ஆடையும் அப்படி தான். இந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொருத்தரும் நகைகளை வச்சுருக்கிறதுக்கு உச்சக்கட்ட வரம்பாக வச்சுருக்கணும். 2 பவுனுக்கு மேலே யாரும் நகை வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லோரும் 8 வயசுக்கு மேலே தனித்தனியாக தான் வாழணும். இந்த மாதிரி இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணுன்னா ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. அப்போது தொழிலில் முதலீட்டில் பங்கெடுக்க வேண்டும். தொழிலாளர்கள் அந்த தொழில் நிறுவனம், அவர்கள் வேலை செய்கிற தொழில் நிறுவனத்தில் லாபத்தில் அவர்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் அந்த நிறுவனத்தின் முதலீட்டிலும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கல்வி தகுதி, திறமையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் எவ்வளவு பங்கெடுத்து கொள்ள வேண்டுமோ அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை கட்டாயப்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த நிறுவனத்தின் லாபத்திலும் அவர்களுக்கு பங்கு உண்டு. இவ்வளோ விஷயங்களை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது இதுதான் இராணுவ கட்டுப்பாடு. அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு, ஏன்னா ஒரு பெருங்கூட்டம், இதை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை. மதம், சாதி இதெல்லாம் ஒழிச்சிடணும். இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு இராணுவ கட்டுப்பாடு. சும்மா மூட நம்பிக்கையாளர்களை பார்த்து பரிதாபப்படுறது, அவர்களுடைய மனம் புண்படும், அவர்களுடைய நம்பிக்கைகள் மீது நாம் அதிகாரத்தை செலுத்தி இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகளை பரிதாபப்படக்கூடாது. மூட நம்பிக்கைகளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா, உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த நோய்களுக்கான காரணத்தை நம்ம நீக்கிறோம். அது மாதிரி தான் அறுவை சிகிச்சை செஞ்சால் அது வலிக்க தான் செய்யும். அது மாதிரி ஒரு உடம்புல ஒரு கட்டி இருக்குது, அதை அகற்றணுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க தான் செய்யணும், வலிக்க தான் செய்யும். அதனால் மூட நம்பிக்கைகள் என்பது ஒரு நோய்கள், இந்த மக்கள் வாழ்க்கை முறையில் உள்ள நோய்கள். அதை அகற்றுவதற்கு நாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதோ பண்ணி அப்புறம் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவை.